உங்க திருமண வாழ்க்கையில காதல் இருக்கா? ஒரு காலத்துல காதலிக்க ஆரம்பிச்சப்போ கடிதங்கள் எல்லாம் எழுதியிருப்பீங்க. காகிதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க உணர்வுகளோட பாரத்தை சுமந்து நிற்கும். ரொம்ப எளிமையா நான் உன்னை காதலிக்கிறேன் என்பது கூட அவங்க முகத்தில புன்னகையை கொண்டு வந்திருக்கும். சாக்லேட்டுகள் திடீர்னு வாங்கி கொடுத்திருப்பீங்க. பூக்கள் அன்பின் அடையாளமா கொடுக்கப்படும். அப்போ எல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமா தெரியும் இல்லையா? ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது? வேலை, பில்கள், பொறுப்புகள், முடிவில்லாத அன்றாட வாழ்க்கை இதெல்லாம் சேர்ந்து நம்மளை ஆக்கிரமிச்சுக்கிடும். அந்த கடிதங்கள்ல நிரம்பி வழிஞ்ச அன்பு பேசப்படாமலேயே போயிடும். அது இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். சில சமயங்கள்ல அது இருந்ததே மறந்து போயிடும். மனைவிகளே, உங்களையே கேட்டுக்கோங்க. கடைசியா எப்போ அவருக்கு ஒரு கடிதம் எழுதினீங்க? அவரோட புன்னகை எப்படி உங்க இதயத்தை ஒரு காலத்துல துடிக்க வச்சுதுன்னு, அல்லது அவரோட சில்லி ஜோக்ஸ் இன்னும் எப்படி உங்க முகத்துல புன்னகையை கொண்டு வருதுன்னு ஞாபகப்படுத்துற ஒரு கடிதம். கணவர்களே, கடைசியா எப்போ அவளுக்கு அவ ரொம்ப பிடிச்ச சாக்லேட், பூக்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போய் சந்தோஷப்படுத்தினீங்க, அல்லது நான் உன்னை காதலிக்கிறேன்னு ஒரு சின்ன கடிதம் எழுதி கொடுத்தீங்க? இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சாலும் அது உங்க திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அன்பா பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா அன்பு தானா வரக்கூடியதில்லை. அதுக்கு முயற்சி தேவை. அது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தும் வளரும். அது சிரிச்சு பேசிக்கிறதுல இருந்தாலும் சரி, ரூம் முழுவதும் ஒரு புன்னகைய பரிமாறிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது மதிய சாப்பாட்டு பெட்டிக்குள்ள ஒரு சின்ன காதல் கடிதத்தை வைக்கிறதுல கூட இருக்கலாம். சரி, உங்க திருமண வாழ்க்கையில காதல் இருக்கா? ஒருவேளை அது இருக்கலாம், அன்றாட வாழ்க்கைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு சின்ன தூண்டுதல், ஒரு கடிதம் மூலமா ஒரு இனிமையான ஞாபகப்படுத்தல், ஒரு சாக்லேட், அல்லது திடீர்னு நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றது. காதல் மாறலாம், ஆனா அது எப்பவும் பழசு ஆகாது. அது எப்பவும் புதுசா இருக்கும்.